ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரசு 43,923 வாக்குகள் மட்டுமே பெற்று EVKS இளங்கோவனிடம் 66,233 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த தோல்வி குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தேர்தல் தோல்வி ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் வேதனையில் ஆழ்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தோல்வியை பார்க்கும்போது அதிமுக வலுவிழந்த நிலையில் இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் வரலாற்றில் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோற்றது முதல் முறை என சுட்டிக்காட்டியுள்ள OPS, அதற்கு காரணம் துரோகியின் தலைமையிலான ஒரு சர்வாதிகார கூட்டமும் தான் என்று கடுமையாக சாடியுள்ளார். இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் அமைதி காத்ததாக கூறியுள்ள OPS, எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இடைத்தேர்தல் தோல்வி மூலம் தெரிவதாக கூறியுள்ளார். திமுக அரசு அதிருப்திக்கு ஆளாகி இருக்கின்ற நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வாய்ப்பினை பெறாமல் வரலாறு காணாத படுதோல்வியை அதிமுக அடைந்திருப்பதற்கு நம்பிக்கை துரோகங்கள் தான் காரணம் எனவும் கூறியுள்ளார். அதிமுகவுக்காக உழைத்தவர்களை, தியாகம் செய்தவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றி ஒரு துதி பாடும் கூட்டத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மனம் போன போக்கில் செயல்பட்டு வருகின்ற காரணத்தால் தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருப்பதாகவும் OPS தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் களத்தில் இறங்கி தங்கள் நியாயத்தை உணர்த்த வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ள OPS, அனைவரையும் ஒருங்கிணைத்து வரும் மக்களவைத் தேர்தலில் 40 இடங்களிலும் வெற்றி பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இனிவரும் காலங்களில் விரைந்து எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்று இரு பெரிய கட்சிகளுடன் யார் கூட்டணி அமைப்பது என்ற பேச்சுகள் இப்போதே தொடங்கிவிட்டன. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமியின் வலுவான ஆளுமைக்கு சான்றாக உள்ளது என்றும் திருமாவளவன் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். திருமாவளவனின் இந்த பதிவை தொடர்ந்து திருமாவளவன் அதிமுகவை நோக்கி நகர்வதாக தகவல்கள் பரவின. அண்மை காலமாக அரசை அதிகம் விமர்சிக்காத பாமக திமுகவின் பக்கம் நெருங்கி வருவதாகவும் ஊகங்கள் பரவின. தனது ட்விட்டர் பதிவு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்துள்ள திருமாவளவன், பாஜக மற்றும் பாமக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என உறுதியாக கூறினார். பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எப்போதுமே நாங்கள் இதுல எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியது குறித்து கருத்து தெரிவித்த திருமாவளவன், திமுகவுடன் பேசிக்கொண்டு அதிமுகவில் பேரத்தை கூட்டுவது, அதிமுகவுடன் பேசிக்கொண்டு திமுகவில் பேரத்தை கூட்டுவது பாமகவின் தேர்தல் தந்திரம் என குறிப்பிட்டார். பாமகவுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. கூட்டணியிலே இருப்பார்கள். அடுத்த தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஓராண்டுக்கு முன்பு அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கூட்டணியில் இருந்தார்களோ அந்த கூட்டணியில் இருந்து மெல்ல விலகி நிற்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய 2 அணி தலைவர்களுக்கும் அவர் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். நான் இந்த பக்கமும் பேச முடியும், அந்த பக்கமும் பேச முடியும், ஒரே அணியில் இல்லை. அப்படி இருந்தால் பேர வலிமையை கூட்ட முடியாது. ஆகவே பேரத்தை பெருக்குவதற்கு அல்லது அந்த வலிமையை பெருக்குவதற்கு ஒரு சூழ்ச்சி என்கிற அடிப்படையில் அல்லது உத்தி என்கிற அடிப்படையில், தந்திரம் என்கிற அடிப்படையில் பாமக அப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் செய்யும். இப்போது அதிமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் விலகி நிற்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கூட வாக்களிக்காமல் தவிர்த்தார்கள். இதெல்லாம் அதிமுக கூட்டணியிலேயே நாங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்று திமுக கருத தேவையில்லை. திமுகவுடன் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்ற சமிக்ஞை தானே தவிர வேறொன்றும் இல்லை. திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர திருமாவளவன் முடிவு செய்துவிட்டதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சாக்கு போக்கு காரணங்களை ஒரு வாரமா ஏன் தொலாவணும், ஏன் பிதற்றணும் அப்படின்னு எனக்கு புரியல. அவரும் திமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்கு திமுக தயாராகி விட்டது போல் தெரிகிறது. அதனுடைய ஆரம்பகால அறிகுறிகளை நாம் பார்க்கின்றோம். நான் திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்கா இருக்கேன், திமுக எனக்கு மரியாதை கொடுக்குது, எங்க கட்சி நண்பர்களை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கல, சமூக நீதி இருக்கு, சமநீதி இருக்கு, சரிசமமா திமுக நடத்துது, திமுக பேசுகின்ற சமூக நீதி அவங்க வாயில் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் நினைச்சாங்கன்னா ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்?
அதனால் இதெல்லாம் மக்கள் யாருமே இங்க ஏமாளிகள் கிடையாது. ஆனால் திமுகவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று பாமக தலைவர் அன்புமணி ஏற்கனவே கூறியிருந்தார். நிச்சயமா எதுவும் பண்ணல. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு 5 மாதத்திற்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அமைப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களின் தேர்தல் வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் யார் யாருடன் கூட்டு, யார் தனித்து போட்டி என்ற விவரங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மானிய விலையில் உரம் வாங்க விவசாயிகள் தங்கள் சாதி விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவிற்கு விவசாய சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அடி உரமான டிஏபி, மேல் உரமான யூரியா ஆகியவற்றை விவசாயிகளுக்கு மானிய விலையில் அரசு வழங்கி வருகிறது. உரக்கடைகளில் ஆதார் அட்டையை காண்பித்து மானிய விலை உரத்தை விவசாயிகள் பெற்று வந்தனர். தற்போது சாதி விவரத்தையும் தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு விவசாயிகள் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு இதனை அமல்படுத்தக்கூடாது என்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். உரமானியம் பெறும் உழவர்களை சாதியின் அடிப்படையில் பார்ப்பது தவறு என்றும் உர விற்பனை கருவியின் மென்பொருளில் இதற்கான வசதி சேர்க்கப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மானியத்துடன் கூடிய உரங்களை உழவர்கள் வாங்கும்போது அவர்கள் சாதி பிரிவை தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என்று மத்திய உரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், உரமானியம் பெறுவோரின் சாதி பிரிவுகளை அறிந்து அவற்றின் அடிப்படையில் உரமானியம் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இது உழவர்களுக்கு இடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே உரம் வாங்க உழவர்களின் சாதி பிரிவை கோருவதை விற்பனை கருவியின் மென்பொருளில் இருந்து நீக்க மத்திய அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் போதிய மீன்கள் கிடைக்காததால் சுமார் 200 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாத நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் அதிகாலை 5 மணிக்கு கடலுக்கு புறப்பட்டு அன்றைய இரவு 9 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்ற விதிமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதிலும் இந்த நடைமுறையுடன் ஒற்றைமடி வலையை மட்டும் பயன்படுத்தி 30 ஆண்டுகளாக மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் மொத்தமுள்ள 270 விசைப்படகுகளில் 150 விசைப்படகுகள் சுழற்சி முறையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக மீன்கள் வரத்து வெகுவாக குறைந்து நஷ்டம் ஏற்படுவதால் நாள்தோறும் 20 முதல் 30 படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றன. ராமேஸ்வரம் மீனவர்கள் இரட்டைமடி வலையை பயன்படுத்தி இரவில் மீன்பிடித்துவிட்டு செல்வதால் பகலில் ஒற்றைமடி வலையை பயன்படுத்தும் தங்களுக்கு மீன்கள் கிடைப்பதில்லை என்று தூத்துக்குடி மீனவர்கள் கூறுகின்றனர். எல்லா ஊர்லயும் ரெட்டமடி, ராமேஸ்வரம் எல்லா ஊர்லயுமே மூக்கூர் எல்லா ஊர்லயும் ரெட்டமடி போகுது. அவ்வளவு மீனே அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நாங்க ஒத்தமடி போட்டிருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் கடலில் இரவு தங்கி மீன்பிடிக்கும் நிலையில் தங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ஒரு நாளைக்கு பகல் பொழுதில் சென்று வருவதற்கு மட்டும் 1400 லிட்டர் டீசல் விரயமாகிறது. இன்னைக்கு 14 கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தங்கி டே நைட்டு இரவு பகலும் தங்கி தொழில் பார்க்குறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட பாம்பன், ராமேஸ்வரத்தில் ரெட்டமடி வச்சு கூட தொழில் பார்க்குறாங்க. அவங்க இரவு நேரத்தில் தொழில் பண்ணிட்டு போகிறதுனால நாங்கள் பகலில் போய் பார்க்கும்போது எங்களுக்கு தொழிலே இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீதியில் இருக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு வருது. தூத்துக்குடியில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களை தவிர மற்ற 9 மாதங்களும் மீன்பிடி தொழில் முற்றிலும் நடப்பதில்லை என்றும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மற்ற மாவட்டங்களில் உள்ள நடைமுறைப்படி கடலில் தங்கி மீன்பிடிக்கவும் இரட்டைமடி வலையை பயன்படுத்தவும் அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் வீட்டுக்கடனை முடிக்க முடியவில்லையா? இன்றைய நாணயம் பகுதியில் இந்த பிரச்சினைக்கான தீர்வை காணலாம். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் வீட்டு கடனை கட்டி முடிக்க முடியவில்லை அப்படின்னு பலரும் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். காரணம், எவ்வளவு வட்டியா மட்டும் நம்ம செலுத்துறோம், கூடுதல் பணம் கட்டினா எவ்வளவு வட்டி குறையும் அப்படின்ற கணக்கு தெரியாம போறதுதான் அதுக்கு முக்கிய காரணம். ஒருவர் 20 ஆண்டு கால அவகாசத்துல 6.75% வட்டியில 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தா அவர் ஒவ்வொரு மாசமும் 38,000 ரூபாய் மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுவார்.
அவர் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாயை கூடுதலா செலுத்திட்டு வரார் அப்படின்னா எவ்வளவு வட்டி குறையும் தெரியுமா? 240 மாசம் செலுத்த வேண்டிய கடன் காலம் அப்படிங்கிறது 168 மாசமா குறைஞ்சிரும். அதன் மூலமா சுமார் 72 மாத தவணைகளை நீங்க சேமிக்க முடியும். இப்படி செய்வதால வட்டி மட்டும் எவ்வளவு குறையும் அப்படின்னா 13,40,000 ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டாம சேமிக்க முடியும். அதாவது மொத்த டென்யூரான 240 மாசத்துல மொத்தமா நீங்க 41 லட்சம் ரூபாய் வட்டியா மட்டும் செலுத்துவீங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டுக்கு 1 லட்சம் கூடுதலா நீங்க செலுத்திட்டே வர்றீங்க அப்படின்னா அந்த வட்டியினுடைய அளவு 27,83,000 அப்படியே குறைஞ்சிரும். இப்போ நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அப்படின்னா ஒரு மாச சம்பளத்தை கூடுதலா செலுத்துவது அப்படின்னு ஒரு இலக்கு செட் பண்ணுங்க. இல்ல நான் 70,000 இல்ல 60,000 80,000 தான் மாச சம்பளம் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா மாசத்துக்கு 5,000 10,000 எஃப்டி அல்லது ஆர்டி தொடங்குங்க. ஒவ்வொரு வருஷமும் அதுல வர்ற பணத்தை எடுத்து நீங்க வீட்டு கடனுக்கு செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் இன்சென்டிவ் மாதிரியான தொகை எல்லாத்தையும் நீங்க வீட்டு கடனுக்கு முன்பணமா செலுத்துறது அப்படின்னு ஒதுக்கி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வட்டியை குறைக்க முடியும். இப்படி செய்வதால் வட்டி எவ்வளவு குறையும் அப்படிங்கறத உங்க பேங்க்ல கேளுங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம்.